ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தான் வந்து டே 1 நம்ம இன்னைக்கு ஆன் பண்ண போகிறோம். இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 180 டேஸில் வந்து 3 lakh சேலஞ்ச் பண்ணி அதை வச்சு பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:59 ஆகுது இப்போது. ஹாய் ஹலோ காய்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் போட்டிருக்கான். எங்கே போட்டிருக்கான்னா சங்கீதா, மயிலாப்பூர் சங்கீதா தான் போட்டிருக்கான். கோட்டூர்புரம் போட்டிருக்கான். 30 ரூபா டிப்ஸில் 70 ரூபா ஆர்டர் காசு போட்டிருக்கான். ஏன்னா 6 மணி ஆர்டர், இது 6 மணிக்கு ஆன் பண்ணோம். எத்தனை மணிக்கு போட்டான்னா 6:30க்கு தான் அவன் ஆர்டரே போட்டான். 6:30க்கு போட்டால் இந்த 6 மணி ஆர்டர் எப்பவுமே ஒரு ஆர்டர் தாங்க வரும், ஒரு ஆர்டருக்கு மேலே வராது. எப்பயாவது 2 ஆர்டர் வரும். எப்பவுமே அந்த 6 to 7 மட்டும் ஒரு ஆர்டர் தான் வரும் லாகின் பண்ணால். இதை முன்னாடி நம்ம அல்ட்ரா ஷிஃப்ட் ஓட்டினோம், இப்போ 3.0 ஓட்டுறோம். அல்ட்ரா ஷிஃப்ட்னா 6 to 7 எப்பவுமே ஃபிக்ஸ்டாக 20 rupees சர்ஜ் வரும். இப்போ வந்து 10 ரூபா தான் சர்ஜ் வரும், ஏன்னா 3.0ன்றதால. பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டும் சர்ஜி போட்டிருக்கான், லஞ்ச் பிரேக்கும் சர்ஜி, ஸ்நாக்கும் சர்ஜி இன்னைக்கு. அதே மாதிரி டின்னர் பக்கம் இன்னைக்கு ஃபுல்லாக சர்ஜி போட்டிருக்கான். பார்ப்போம் எத்தனை ஆர்டர் எடுக்கலான்ட்டு. டார்கெட் வந்து இதில் வந்து 29 ஆர்டர் எடுத்தால் 700 ரூபா இன்சென்டிவ்ங்க. அதுதான் டெய்லி நம்ம ஓட்ட போகிறோம். சரி, அதுக்காக தான் இது. பார்ப்போம். டைம் இப்போ 6:40 கரெக்டாக. பாருங்கள், 6:40. சார்ஜும் ஃபுல்லாக தான் இருக்குது. பிக்கப் பண்ணிட்டு பேசுகிறேன். அங்கேயே வந்து பிக்கப் பண்ணியாச்சு. கோட்டூர்புரம் அப்பாசாமி போட்டிருக்கான். டெலிவரி கம்ப்ளீட் தந்துக்கலாம். 72 ரூபா போட்டிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் 1 ரூபா போனஸ். அதான் என் சர்ஜி 10 ரூபா, 10 ரூபா டிப்ஸு. ஃபஸ்ட் ஆர்டர் முடிஞ்சிச்சு. இன்னும் பாருங்கள், 1 hour லாகின் பண்ணியிருக்கேன். 72 ரூபா. இன்னும் 20 ஆர்டர் ஓட்டினா நமக்கு 415 ரூபா வரும். 29 ஆர்டர் ஓட்டினா 600 ரூபா வரும். 32 ஆர்டர் ஓட்டினா 660 ரூபா வருங்க. இதான் இன்சென்டிவ் ஸ்லாட்டு. நம்ம வந்து ஓட்ட போகிறது 29 ஆர்டர் தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி சர்ஜி பார்த்துலாமா? இன்றைக்கி சர்ஜி என்னென்னா, காலையில் இப்போ 7 to 11 வரைக்கும் நம்மளுக்கு 8 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 12 to 2 வந்து 13 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஸ்நாக்ஸில் வந்து 7 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். டின்னர் பீக்கில் வந்து 8 ரூபா எக்ஸ்ட்ரா வருங்க. இதான் இன்றைக்கி சர்ஜி. பார்ப்போம். அடுத்த ஆர்டர் எப்படியும் ஒரு 7:15 மேலே தான் ஆர்டர் வரும். அந்த 8 ரூபா சர்ஜி கட்டுது. இப்போ கரெக்டாக 7 எப்படியும் ஒரு 7:30 மணிக்கு மேலே தாங்க ஆர்டர் வரும். வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரில, செக் பண்ணணும். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. செகண்ட் ஆர்டர் போட்ட உடனே நான் கண்டினியூ பண்ணுறேங்க. செகண்ட் ஆர்டர் போட்டாங்க, பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணிட்டு தான் போகிறேன். எங்கே போட்டாங்கன்னா இலக்ட்ரிக்கில் போட்டான். அதான் இப்போ பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கோம். திருவண்ணாமலை S2 வரைக்கும் போட்டிருக்கான். 64 ரூபா போட்டிருக்கான். 6.7 கிலோமீட்டருங்க. டிப்ஸ் ஒரு 20 rupees அதில் ஆட் ஆயிருக்கு. மொத்தம் 84 ரூபா போட்டிருக்கான் இந்த ஆர்டருக்கு. காலையில் 8 மணிக்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக், ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. நம்ம திருவான்மூர் சிக்னலுக்கு முன்னாடி தான் லெஃப்ட் எடுக்க போகிறோம். அதனால் அது பிரச்சனை இல்லை, அப்படியே போய் லெஃப்ட் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தூரம் தான் அங்கே டிராஃபிக்காக இருக்கும். தாண்டிட்டோன்னா போயிட்டே இருக்கலாம். மெட்ரோவுக்கு போகிறதால அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இல்லை நம்ம டேரெக்டாக திருவான்மூர் சிக்னல் தான் டிராஃபிக் இருக்கும். ஐயோ, ஒழுகி விடுது. சாரிண்ணா. கொடுத்துட்டேன் கஸ்டமர்கிட்ட. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். $87 போட்டிருக்கான். எப்படியும் இது அடையாறில் இருக்கேன். இப்போது அதான் திருவான்மூரில் இருக்கேன்.
அப்படியே இங்கெல்லாம் ஆர்டர் வராதுங்க, ஜோனுக்குள்ளே தான் போகணும். இப்போ மறுபடியும் 5 கிலோமீட்டர் சும்மா தான் ஜோனுக்குள்ளே போகணும். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஆர்டரே போடுவான். இங்கெல்லாம் ஃப்ளூக், இங்கெல்லாம் வந்து சண்டே டைம் லஞ்ச் பீக்கில் கொஞ்சம் நாளில் ஆர்டர் வரும். அப்புறம் மற்ற நாள் டின்னர்லலாம் ஆர்டர் வரும். மற்றபடி பெருசாக அந்தளவுக்கு ஆர்டர் வராது. நம்மளுக்கு ரிட்டன் வராது அந்தளவுக்கு. முன்னாடிலாம் வந்துச்சு, இப்போலாம் வரதில்லை. இப்போ போனோம். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கான் இந்த ஆர்டரு? 7 கிலோமீட்டர். பிக்கப் ஒரு 500 மீட்டர் போயிருப்பேன். அப்போ இது வந்து 1.5 ஆர்டர் கவுண்ட் வருங்க. 1.5 ஆர்டர் கவுண்ட். அப்போது இப்போ வரைக்கும் நம்ம 2 ஆர்டர் ஓட்டியிருக்கோம், அந்த கணக்கில் வரும். இன்னும் நம்ம வந்து எவ்வளோ 27 ஆர்டர் ஓட்டணும். ஓட்டினா தான் நம்மளுக்கு ஒரு 1900 கிட்ட போகும். இப்படியே போயிடலாம். ஏன்னா அந்த சைடு போனால் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. திருவண்ணாமலை சிக்னலுக்காக போயிடலாம். ஆர்டர்லாம் போட்டால் ஃப்ளூக்கில் விடும், லக்கு தான். ஆர்டர் எப்படியும் போயிட மாட்டாங்க. நம்ம எப்படியும் ஆரைபுரம் போயிடலாம். ஆரைபுரம் போனால் அங்கே ஏதாவது பேட்ச் விடும் சங்கீதாவில். மூணாவது ஆர்டர் உள்ளே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஐடி ஒட்டி வச்சுருக்காரு என் ஐடிக்கு. நான் கூட வேறு யாரோ மாற்றி எடுத்துன்னு போயிட்டாங்க நினச்சேன். இங்கே பாருங்கள், இது வேறு ஆன் ஆக மாட்டிருக்கு. புது அப்டேட் தந்ததுலேருந்து. டேய் வேறு ஐடி ஒட்டி வச்சுருக்காரு. நான் 5700 என் ஐடி காமிச்சா, சரி நானும் வேறு யாரும் எடுத்துன்னு போயிட்டாங்க போல், மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா அவர் பில்லை மாற்றி ஒட்டி வச்சுருக்காருங்க. ஏன்னா மாற்றி எடுத்துன்னு போயிட்டாருன்னா ஆர்டர் மோஸ்ட்லி கேன்சல் தானே பண்ணாங்க ரெஸ்டாரண்ட்டில். அது அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி, நம்ம மேலே தப்பு இருந்தாலும் சரி, இருந்தாலும் அவங்க கேன்சல் தான் பண்ணுவாங்க. சரி கேன்சல் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டு. இது பாருங்கள், அடையாரில் 8 மணிக்கு ரிட்டர்ன் ஆர்டர் வரதுலாம் ரொம்ப ரேரு. பாருங்கள், ரிட்டர்ன் போட்டதால் இப்போது இந்த ஆர்டர் கவுண்ட் ஆகிடும். அதுதான் இப்போது பசிக்குது வேறு. நான் கரெக்டாக ஒரு 9:30 மணிக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. 9:00 மணிக்கு வந்து சரியாக கேட்குவாங்க. அதுக்கப்புறம் இப்போ பண்ணுற ஆடியோ ஒழுங்காக கேட்கும். ஏன்னா அந்த டிஆர்எஸ் பின் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவர் வந்து டேரெக்டாக சோனி மைக் யூஸ் பண்ணுறாரு. அதனால் அது இல்லாமல் காலைல 10 மணி வரைக்கும் தாங்க ஓட்டணும். 6 ஆர்டர் தான் போட்டிருந்தேன் காலைல. அதுக்கப்புறம் இப்போது மத்தியானம் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 6 ஆர்டர் ஓட்டுதான். மொத்தம் 12 ஆர்டர் ஓட்டியிருக்கோம் இப்போது. அதுவும் இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஓட்டல, ஏன்னா அந்த மைக் வாங்குறதுக்காக போயிட்டோம். அதனால் நான் வந்து டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. காலைல 8 மணி வரைக்கும் தான் வீடியோ போட்டேன், இது எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்ததெல்லாம் செக் பண்ணி பார்த்தா மைக்கே சரியாக ஒர்க் பண்ணலங்க. ஒரு மாதிரி இறையிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை. சரி பிரேக்ஃபாஸ்ட் பீக் மட்டும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு 10 மணிக்கு முடிச்சுட்டு போயிட்டேன். 10 மணிக்கு முடிச்சிட்டேன். ஏன்னா 10 மணிக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். 10 to 11 1 hour பிரேக் இருக்குது. ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். சரி பைக்கு அந்த டிஆர்எஸ் பின் தான் ஏதோ இஷ்யூ இருக்கும் அப்படின்னு நினச்சி, சரி யார்ட்டாவது இருக்கான்னு கேட்கலான்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட கால் பண்ணேன். அவர் 3 மணிக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னார். சரி அவர்கிட்ட 3 மணிக்கு போகலான்ட்டு. அப்புறம் 11 மணிக்கு ஆன் பண்ணி 3 மணி வரைக்கும் 6 ஆர்டர் தானே போட்டான். ஆர்டரே இல்லை சுத்தமாக. புரட்டாசி மாதம்ன்றதால அப்படி தான் இருக்கும் ஆர்டரு. அதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டி ஆகணும். அப்புறம் 3 மணிக்கு அவரை பார்த்து அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தோம். அவர் தந்ததுக்கப்புறம் செக் பண்ணேன். இப்போது கரெக்டாக கேட்குது. அந்த டிஆர்எஸ்லாம் பின் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அவர் வந்து அந்த ரோட் மைக்கோட டிஆர்எஸ் பின் தான். நம்மளுக்கு டிராஃபிக் ஃபுல்லாக மயிலாப்பூர் ஃபுல்லாக அந்த 5 மணிக்கு மழை பெஞ்சுதுங்க. 5 மணிலேருந்து ஃபுல்லாக டிராஃபிக்கு. அது எடுத்துக்கணும். நம்ம வெஸ்ட் மாம்பலம் போனோம். 60 ரூபா போட்டிருக்கான். அதுதான் இப்போது இது தெளிவாக கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வாங்கி பார்த்து நான் செக் பண்ணேன், கேட்குது. இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குங்க, கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா ஆடியோ குவாலிட்டி இல்லைன்னா உங்களுக்கு பார்க்கவே பிடிக்காது. அதனால் இப்போ தான் 13வது ஆர்டர் எடுக்கிறேன். 29 ஆர்டர் வச்சு இன்னும் எங்கேயும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 24 25 ஆர்டர் 24 ஆர்டர் முடிச்சுட்டு போவோம். நம்ம நாள்லேருந்து பார்த்துக்கலாம். இந்த மைக்கால நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம். பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். அதில் மோட்டோ லாகிங் இப்போ தான் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம். எனக்கு அந்தளவுக்கு பண்ணதில்லை. எதுவுமே எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ தான் அந்த
கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன், பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. இன்னும் ஒரு 300 மீட்டர் போகணும் அந்த கடைக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு அதை வெஸ்ட் மாம்பலம் வேறு எடுத்து போகணும். அங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னே தெரியலங்க. 6:24 நிமிஷம் ஆச்சு ஆர்டர் போட்டு. என்ன பண்ணுறது? ஐயோ, நின்றுருக்காரு, வண்டி நின்றுச்சு போல. இப்படி தாங்க இப்போ கொஞ்ச நாளாக வந்து டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம சிவி ராமஸ். ஏன்னா ரோடு வந்து மெட்ரோ போகிறதால ஃபுல்லாக திருப்பி விட்டதால ஃபுல்லாக டிராஃபிக்கு. இப்போ போய் அந்த செகண்ட் ரைட் எடுத்தால் வந்துடும். ஆர்டரே மத்தியானம் சரியாகவே இல்லைங்க, என்னன்னு தெரியல. எப்பவுமே மத்தியானம் ஒரு 8-9 ஆர்டராக தொட்டுருவேன், அந்தளவுக்கு ஆர்டரே இல்லை. ஆனால் அமௌண்ட் மட்டும் ஒரு 500 ரூபா கிட்ட ஓட்டிருக்கோம். அதுதான் இருங்க, அது வரைக்கும் அந்த கடை. இந்த கடை தான். இதை பிக்கப் பண்ணிட்டு நான் 3799 அழிக்க விடுங்க, எடுத்துக்கிறேன். ஓடிபி போட்டுப்போம் 9797. ஐயோ, வைக்க விடுதுங்க. பாருங்க, வெஸ்ட் மாம்பலம் கரெக்டாக செல்லியம்மன் கோயிலாக அங்கே போதான். ஃபுல்லாக மவுண்ட் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். பேக் ஈரமாக இருக்கு, உள்ளே வச்சுக்கலாம். கட்டினா அதுக்கு இந்த பேக்லேயே வச்சுக்கலாம். ஓலா வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதான் இப்போ போகணும், ஒரு 5.5 கிலோமீட்டர் போகணும். எந்த சைடு போகிறதுன்னு தெரில. டி நகருக்குள்ளே போய் போகலாமா, இல்லை இந்த சைடு மவுண்ட் ரோடு போயிட்டு அந்த ஈஸ்ட் ஜோனஸ் ரோடுக்காக போகலாமான்றது டவுட்டு. ஏன்னா டிராஃபிக்கை பொறுத்து தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். கரெக்டாக ஆகிடும் போலங்க, 6:50 ஆகிடும் போல். ஸ்நாக்ஸ் ஓட்டலான்னு தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து ஃபுல்லுன்னு காட்டுதுங்க. இப்படிலாம் காட்டாது, 3.2ன்றதால எனக்கு காட்டுதான்னு தெரியல. இவ்வளோ நாள் நான் அல்ட்ராலாம் ஓட்டும்போது எனக்கு காட்டலை. இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படி காட்டுது. அதான் மழை டைமே கொஞ்சம் பார்த்து போங்க யாராவது. இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வெள்ளத்தில் வந்து ஃபுல்லாக அந்த தண்ணியோட கலர் தெரிஞ்சு போகிறாங்க, அந்தளவுக்கு முழுகிடுச்சு. இந்த ஆர்டர் கரெக்டாக 6:45 நிமிஷம் ஆச்சுங்க போட்டு. இந்த 60 ரூபா ஆர்டருக்கு 45 நிமிஷம் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக மவுண்ட் ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் டிராஃபிக் தான். மழை பெஞ்சாலே இருந்தாங்க, மழை பெஞ்சு விட்டுச்சுன்னா ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும். அதுவும் ஈவினிங்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக் ஆகும். அதெல்லாம் தாண்டி தாங்க எடுத்துன்னு போய் கொடுக்கணும் ஒரு ஆர்டரை. ஓ ஷர்ட் இங்கே அதுவும் இப்போ இங்கே மழை பெஞ்சிருக்கு, விட்டுச்சு போல், ரொம்ப ஈரமாக இருக்குது இங்கெல்லாம். ஸோ லாஸ்ட் ரைட் எடுத்து உடனே லெஃப்ட் எடுத்தால் கஸ்டமர் வீடு கொடுத்துடலாம். எல்லியம்மன் காலனி, வெஸ்ட்டு மாம்பலம். ஓப்பா அட்ரஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சம் தூரம் போகணும். ஹலோ மேடு. இதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க.
ரூபா போட்டிருக்காங்க. ஸ்விக்கி எவ்வளோ இருங்க, எவ்வளோ கிலோமீட்டர்னு காட்டுறேன். நான் ஓட்டின்னு வந்தது பாருங்கள் 8.1 தெரியுதா? அவங்க பாருங்களேன் எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்காரு. எப்படினால எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ராங் டிஸ்டன்ஸ் போட்டு விடலாம். சில டைமில் காசு தருவான், சில டைமில் தரமாட்டான். டவர் கிடைக்கல போல. சரி அப்புறமா போடுவோம். எத்தனை கரெக்டாக 900 மீட்டர் வந்து காசு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இடத்துல இருக்கேன், டி நகர் போயிடலாம். அங்கே தான் ஆர்டர் வரும். பதிமூணு ஆர்டர் முடிஞ்சிருச்சு. 14வது எங்கே போடுறான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ உடனே போடுவான். ஏன்னா 6:50 7 மணிக்கு சர்ஜி தரணும். சரி சர்ஜி காசு தரதுக்கு முன்னாடி தான் ஆர்டர் போடுவான். படம் அப்படியே முன்ன உலகத்தில் ஒரு ஆர்டரு சர்ஜி ஆனாச்சுன்னா ஆர்டரே வராது. அதோட நான் ஜோனுக்கு தான் போகணும். அவ்வளோ டிராஃபிக்கில் மறுபடியும் பார்ப்போம். எல்லாம் பிரிட்ஜு போடுறதுக்கு ஃபுல்லாக இடிச்சுன்னு இருக்காங்க. ஆர்டர் போட்டவொடனே கண்டினியூ பண்ணுறேன். இண்டிகேட்டர் கொஞ்சம் போட்டு ஓட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யாரும் இடிக்கவும் மாட்டாங்க, பார்த்துருவாங்க. இருக்கு பாருங்கள் அந்த கடை தான். பார்க்கலாம், ரீச்சில் கொடுக்கலாம். ஃபுட் அடி யார் ஆட்டம்? ஃபுட் அடி. ஓ சாம்கோ ஒன்றா? ஓகே ஓகே ஓகே. நான் ரெண்டுமே இண்டி போஜம்னு நினச்சேன். போஜனம் ஐ திங்க் இது வந்து ஆந்திரா ரெஸ்டாரண்ட். ஐடியா தான் இருக்கும். 2146. இப்போ ஓடிபி போட்டு எடுங்க. ஸ்விக்கி ஓட்டுறதா இருந்தால் நான் ஆர்டர் வந்து தப்பாக எடுக்க மாட்டோம். ரெண்டாவது ஆர்டர் சாம்கோ ரீச்சில் கொடுத்துப்போம். சாம்கோ அது 100 மீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்கோ ஆர்டர் தான் ஃபுட் ரெடி இருந்துச்சு. ஈரமாக இருக்கோ? இல்லை இல்லை. சாம்கோ இது இருக்குது பாருங்க. கேவி தாசன் சாம்கோ. நல்லா ரொம்ப ஆர்டர் வரும். இப்போல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆர்டர் வர்றது. $6149. நான் 6149 எடுத்துக்கிறேன். இங்கெல்லாம் இந்த சாம்கோ ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ஓடிபியே கேட்காதுங்க. சாம்கோ அப்புறம் புதுசாக ஓப்பன் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் வந்து ஓடிபியே மோஸ்ட்லி கேட்காது. அதுக்கப்புறம் ராயப்பேட்டையில் மதுரை பாண்டியன்லாம் ஓடிபியே கேட்காது. அப்படியே தான் பிக்கப் பண்ணோம். இப்போ எங்கே போட்டிருக்கான் ஃபஸ்ட் ஆர்டரு? காவியா ஃப்ளாட் எங்கே இருக்குது? கணேஷ்புரமா? ஓ இங்கே போய் போகணுமா? ஓகே 30க்கு நான் கனெக்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ பீக் டைமு, இப்போ கொஞ்சம் நல்லா ஓட்டலாம். கேமரா இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுற மாதிரி இருக்குது. அதான்
ஓட்டிட்டு நான் ஒரு 9:30 வரேன். எவ்வளோ ஓட்டிருக்கோன்னு பார்ப்போம், எத்தனாவது ஆர்டர். 9:30 ஆகுது. 2 ஹவர் செம ஆர்டருங்க. நான் கரெக்டாக அந்த இண்டிபோஜன் சாம்கோ எடுக்கும்போது நான் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்து நான் கோட்டர்புரத்தில் கொடுத்தேன். கோட்டர்புரத்தில் இருந்து அடையார் வந்து பிக்கப் அடித்தான். அங்கேருந்து பேட்ச் ஆடுறாங்க அடையார் சங்கீதா. ரெண்டுமே வந்து கோட்டர்புரத்தில் தந்துட்டு அதுக்கப்புறம் கோட்டர்புரத்துலேருந்து சப்வே வலிச்சாங்க. சப்வேலையும் ரெண்டுமே பேட்ச்சு. அது ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் ஒன்று வந்து போட்டு இன்னொன்று வந்து மண்டவிலி அதையும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், காம்ஷோர் சங்கீதா பட்டினப்பாக்கத்தில் போட்டான். அது ரெண்டு அதில் ஒன்று வந்து எம்ஆர்சி நகரே கொடுத்துட்டு இன்னொன்று வந்து அடையாரில் கொடுக்கணும். சரி, அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடையாரில் வந்து ஏடிபியிலேருந்து சிங்களாட்டு தான் போட்டிருந்தேன். ஏடிபியிலேருந்து ஊட வந்திருந்தேன். நான் 21 தான் ஓட்டலான்னு இருந்தேன் இன்னைக்கு. அதனால 29 ஓட்ட வைக்கிறான். பார்ப்போம். இப்போ அது ஏடிபி ஆர்டர் கொடுத்த உடனே மெஸ்ஸியில் போட்டான். மெஸ்ஸிலேருந்து பக்கத்துலேயே தான் போட்டான். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த லைஃப் ஆஃப் சோல் கார்டன்லேருந்து பிக்கப் பண்ணி அபய் சண்முகம் சாலை பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய டே 1 வந்து நம்ம எப்படிலாம் ஆர்டர் எப்படி எடுத்து கொடுத்தோன்ட்டு. நம்மளுக்கு ஒரே ப்ராப்ளம், அந்த மைக் மட்டும் தாங்க. அந்த மைக் பிரச்சனையா, டிஆர்எஸ் பிரச்சனையா, அடாப்டர் பிரச்சனையான்னு தெரியல. ஆல்ரெடி அடாப்டர் வந்து ப்ராப்ளம்ட்டு நான் ரிட்டர்ன் போட்டு 2 டேஸ்ல வந்துடுச்சு. ஆனா அப்போ மறுபடியும் அது வண்டி மூவ் ஆகும்போது ஒரு மாதிரி கேட்குது, ரொம்ப குறன்னு கேட்குது. நம்ம ஸ்லோவா போனா கரெக்டா கேட்குது. அப்போ ஒருவேளை காத்தடிச்சு பின்னு பிரச்சனையா, இல்ல காத்தடிக்கிறதால அந்த அடாப்டர் ஆடுறதால அது பிரச்சனையா நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சரி, டிஆர்எஸ் பின் பிரச்சனைனா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம 3 மணிக்கு போட்டிருந்தோம். சரி, கரெக்டா தான் கேக்குதுன்னு நினைச்சேன். பட் போக போக தான் தெரியுது அதுவும் கேட்கலன்ட்டு. அப்பதான் புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, நம்ம இது ரெண்டுத்தையும் ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்ட்டு அடாப்டரும் ரிட்டர்ன் போட்டேன், டிஆர்எஸ் பின்னையும் அந்த மைக்கையும் ரிட்டர்ன் போட்டேன். அடாப்டர் வந்து ஆல்ரெடி 2 வாட்டி ரிட்டர்ன் போட்டதால நம்மளுக்கு அது ரீஃபண்ட் தான் வரும். மறுபடியும் புதுசா தான் வாங்கணும். அதை நம்ம எலிஸ் ரோட்ல போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம் புதுசா. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் நம்மளுக்கு வந்து வீடியோ போட முடியாது அந்த அடாப்டர் இருந்தால. நம்ம இன்னும் ஒரு 4 நாள்ல நம்ம வந்து கரெக்டா வந்துடலாம். சரி, இது ஒரு இதுவாகவே இருக்கட்டும். சரி, எடுத்ததை நம்ம போட்டலாம். டே 1 நம்ம ஓட்ட போறது தான். சரி, வீடியோ போடுறது. டே 1 இன்கம் பாத்திரலாமா? டே 1 வந்து மொத்தம் வந்து 31 ஆர்டர் ஓட்டி இருந்தாங்க. 31 ஆர்டர் ஓட்டி எவ்வளவு ஏன் பண்ணோம்னா 1800 கிட்ட ஏன் பண்ணோம். 60 rupees வந்து டிடிஎஸ் பிடிச்சிட்டா. 1745 தான் நம்ம ஏன் பண்ணது. இப்போ என்னன்னா, நம்ம போக போக ஒரு டைம் பிக்ஸ் பண்ணோம். எடிட்டுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணோம், வீடியோ அப்லோடுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணோம். அதெல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்டா இருக்கலாம். இந்த 4 நாள்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்குதான் டே 1. அந்த அங்கங்க வந்து சவுண்டு வந்து ஒழுங்கா கேட்டிருக்காது. ரொம்ப சாரி. நல்லா வரும்னு நினைச்சேன், பட் ஓரளவுக்கு நல்லா எடுக்கலாம்னு நினைச்சேன். பட் எதுவுமே நம்ம பிளான் பண்ண மாதிரி இல்லை. போக போக கரெக்ட் ஆயிடுங்க. பாய். டே 2 வந்து ஒரு 4 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. 4 days 5 days அதுக்குள்ள வந்துடும். நம்ம அடுத்தடுத்து நம்ம பக்காவா பண்ணிட்டு போகலாம். பை 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 பை.